ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்சிஆர்டி கிரேட் 5 இங்கிலீஷ் சாப்டர் 2 கான் வித் த ஸ்கூட்டர் லெசன் பார்க்க போறோம். கான் வித் த ஸ்கூட்டர்ன்ற லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இதில் மெயினாக வந்து 5 ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஹாக்கி பால் இதை வச்சுன ஸ்டோரி தான் இது. இதில் உள்ள கிராமர், நியூ வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்டோரி இப்போ கதைக்குள்ள போலாமா? கான் வித் த ஸ்கூட்டர். ஃபர்ஸ்ட் கோபின்றவர் தான் இதுல வந்து மெயின் கேரக்டர். கோபி finds a ball. It was a lazy summer afternoon. Gopi was curled up on the veranda with a book, not a care in the world, until a strange sound broke the silence. Something rustling, then a thud in the garden. கோபி வந்து வராண்டால உட்காந்து ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் கேக்குது. ரஸ்லிங்னா என்னது? ஒரு மாதிரி இப்ப பேப்பர் அப்புறம் இலையெல்லாம் அசைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு மெலிசான ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி அந்த சவுண்ட் கேக்குது. தென் அ தட், தட்டுனா கொஞ்சம் ஹெவியா டப் அந்த மாதிரி ஒரு சவுண்டும் கேக்குது. He wondered what it could be. என்னவா இருக்கும்? ஒரு மேங்கோ விழுந்திருக்குமோ? A mango falling from the tree perhaps. Immediately, Gopi put his book down and ran outside. வெளிய போய் பார்க்கறாரு. He searched through the thick grass near the fence. ஃபென்ஸ்னா என்னது? வேலி. வேலி கிட்ட அந்த கிராஸ் கிட்ட எல்லாம் ஏதாவது கிடக்குதான்னு பார்க்கறாரு கார்டன்ல. Nothing. He looked among the bushes. Nothing there either. அந்த புஷஸ்னா என்னது? புதர்கள் கிட்ட பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்கல. Then his eyes landed on a heap of dry leaves. ஹீப்னா குவியல். அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் குவிஞ்சிக்க இருக்கிற இடத்த பார்த்த உடனே and sitting right on top of it was a plain white ball. ஒரு white ball தெரியுது. வராண்டானா என்னது? ஓப்பன் போர்ச் அட்டாச் டு எ ஹவுஸ். அந்த காலத்துல எல்லாம் திண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து வராண்டா. ஓப்பன் போர்ச் அட்டாச் டு எ ஹவுஸ். ரஸ்லிங்னா சாஃப்ட் கிராக்லிங் சவுண்ட். தட்டுனா டல் ஹெவி சவுண்ட். Wonderedனா thought curiously, immediately, at once. Heapனா messy pile. Story continues. A game begins. Just then, Manoj turned up and grabbed the ball. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டோரியில கோபி வந்து அந்த பாலை கண்டுபிடிச்ச உடனே அதை போய் பார்க்கறாரு. அது வந்து ஒரு ஒயிட் ஹாக்கி பால்னு தெரியுது. அப்ப அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. வெளியே என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கோபி கொஞ்ச நேரம் படுத்துறாரு. படுக்கும் போதும் அவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது என்னன்னா, இது நம்ம பால் இல்லையே, நம்ம வச்சுக்க முடியாது. அதனால ஈவினிங்ல நம்ம பக்கத்து கிரவுண்ட்ல போய் கேட்போம் யாருது இதுன்னு நினைக்கிறாரு. அப்போ பக்கத்து கிரவுண்ட்ல போய் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மனோஜ்ன்றவங்க என்ன சொல்றாருன்னா, இது என் பால் வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தொலைஞ்சதுன்னு சொல்லும் போது, அப்ப கண்டிப்பா இது உங்க பாலா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தான் நானே பார்த்தேன் இந்த பால்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரமணின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே அதோட கலர் சொல்லுங்கன்னு சொல்லி கோபி கேட்ட உடனே ரமணி சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுங்க அப்புறம் கலர் சொல்றேன். அது எப்படி கரெக்டா இருக்கும்? காட்டுனா அதை பார்த்து நம்ம கலர் சொல்லிடுவோம்ல. அப்ப அவங்களதும் இல்லைன்னு கோபிக்கு தெரிஞ்சிருச்சு. தீபக் என்ன சொல்றாருன்னா, போஸ்டர்ட் அபவுட். அப்படி போஸ்டர்ட்னா என்னன்னா தற்பெருமை, தன்னை பத்தியே அதிகமா பேசிக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கப்பா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு புது ஃபுட்பால் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே கோபி சொல்றாங்க, நான் வச்சிருக்கிறதே ஹாக்கி பால்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அப்படி நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் பத்தி தான் இப்ப படிக்க போறோம். ஜஸ்ட் தென் மனோஜ் டர்ன்ட் அப் அண்ட் கிராப்ட் த பால். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, மனோஜ் வந்து கோபி கிட்ட இருக்க பாலை டக்குன்னு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு he was sure it was the one he had lost 4 months ago. Ramani wasn't convinced. He thought it looked exactly like his own ball. Deepakum boasted about that his father had bought him a brand new football until Gopi pointed out this was a hockey ball, not a football at all. Since nobody could prove whose it was, the friends decided the fairest thing to do was simply play with it. சரி ஓகே, நமக்குள்ள ஒரு சண்டையும் வேண்டாம், இருட்டாகிறதுக்குள்ள விளையாடிட்டாவது போகலாம்னு நினைக்கிறாங்க ஃபைனலா. மனோஜ் வந்து எப்பவுமே கோல் கீப்பரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. ஸோ கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டாரு. டைட்டன் இஸ் grip near the goal post. கோபி stood at the center. நம்ம ஹீரோவான கோபி வந்து சென்டர்ல ஹாக்கி ஸ்டிக்கோட நின்னுட்டு பால் பாஸ் பண்றாரு தீபக். தீபக் வந்து ரமணிக்கு பாஸ் பண்றாரு. ஹூ ட்ரிபிள்டு டுவர்ட்ஸ் ரமணி. ட்ரிபிள்டுனா என்னன்னா
மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் த பால் வித் ஸ்மால் டேப்ஸ் இருக்குல்ல. அதாவது இப்போ ஹாக்கி ஃபுட்பால் இதுல எல்லாம் என்ன பண்ணணும்னா கிரிக்கெட் மாதிரி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு ஃபோர் லைனுக்கு சிக்ஸ் எல்லாம் போகாது. நம்ம வந்து மெது மெதுவா அடிச்சு நம்ம டீம் ஆளுங்க கிட்டயே திருப்பி போற மாதிரி அடிக்கணும்ன்றது தான் மெயின் பாயிண்ட். ஏன்னா இல்லாட்டி ஆப்போசிட் டீம்காரங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க கோல் போட்டுருவாங்க இல்லையா, அதனால. ஸோ கிராப்டுனா என்ன, டுக் சடன்லி. போஸ்டர்ட்னா ஸ்போக் வித் டூ மச் ப்ரைடு, தன்னை தானே பெருமையா பேசிக்கிறது. டைட்டன்ட்னா மேட் firmer, நல்லா டைட்டா grip-ஆ. கோல் போஸ்ட்னா the frame the ball must enter to score. Dribbleனா move the ball with the small taps. Next, the runaway shot. நெக்ஸ்ட் இப்ப ஃபைனலா நம்ம யார்கிட்ட இருந்தது, தீபக்ட்ட இருந்ததுல. தீபக்ட்ட இருந்து ஜேக்கு போகுது. அப்போ he tightened his wrist around the stick with the flat side facing the ball and hit it so hard that it flew straight past the playground gate. ஜே அடிச்ச உடனே பிளே கிரவுண்ட் கேட்டையும் தாண்டி வெளியில போயிட்டு இருந்த ஸ்கூட்டரோட பேஸ்கெட் குள்ள போய் விழுந்தது. லேண்டிங் பர்ஃபெக்ட்லி இன்சைட் த பேஸ்கெட் ஆஃப் அ பாசிங் ஸ்கூட்டர். The scooter is completely unaware of what had just happened, wrote calmly on. அந்த ஸ்கூட்டரிஸ்டுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவர் பாட்டுக்கு அவர் ஓட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நம்மளே ரோட்ல போனோம்னாலே அப்படிதானே இருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்து ஒரு 1000 தாட்ஸ் வந்து மனசுக்குள்ள போயிட்டு இருக்கும். இதுல வந்து டக்குன்னு நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூட்டரிஸ்டும் போயிட்டாரு. பை த டைம் த சில்ட்ரன் ran to the gate, இவங்க ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள ஸ்கூட்டரையும் காணோம், பாலையும் காணோம். they looked at each other and burst into laughter. மொத்தத்துல பாலையும் காணோம் ஸ்கூட்டரையும் காணோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சிரிப்பே வந்துருச்சு கடைசியா. அன்அவேர்னா என்னது, நாட் நோயிங் நாட் நோட்டிசிங். ஸ்கூட்டரிஸ்ட்னா யாரு, பர்சன் ரைடிங் எ ஸ்கூட்டர். ஸ்மைலிங்லி while smiling. ஃபென்ஸ்னா என்னது, வேலி, a boundary wall or railing. peepedனா looked quickly, எட்டி பார்க்கிறது. regularlyனா again and again, routinely. நியூ வேர்ட்ஸ் இப்ப நம்ம படிக்க போறோம். இந்த லெசன்ல வேர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வராண்டா ஃபர்ஸ்டே சொன்னேன். அண்ட் ஓப்பன் போர்ச் அட்டாச் டு எ ஹவுஸ். ரஸ்லிங்னா சாஃப்ட் கிராக்லிங் சவுண்ட் லைக் லீவ்ஸ் மூவிங். தட்டுனா ஹெவி சவுண்ட் ஆஃப் சம்திங் ஃபாலிங். wondered அப்படின்னா தாட் அபவுட் சம்திங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. பெர்ஹாப்ஸ் மேபி ஆர் possibility. So immediately னா என்னது, at once, without delay. heapனா குவியல், messy pile of things. hockey ball தெரியும், ball used to play hockey. peeped, looked quickly or secretly. regularly, again and again as a routine. Next, gathered, came together in a group. boasted னா என்னது, தற்பெருமை. spoke with too much pride. grabbed, grab the offer now அப்படிம்பாங்கல்ல, அப்படின்னா சடனா ஒன்னத்தை எடுக்கிறது. took something with a sudden moment. tossed, threw lightly. goal post, the frame a ball must enter to score a goal. ஃபுட்பால் எல்லாத்துலயுமே இருக்குல்ல கோல் போஸ்ட், அந்த கோல் போஸ்டுக்குள்ள பால் போச்சுனா தான் நம்மளுக்கு ஒரு கோல்னு அர்த்தம். ட்ரிபிள்டுனா மூவ் a ball with small controlled tapes. tightened, made firmer or tighter. unaware, not noticing or not knowing. fenceனா என்னது, a boundary wall, railing or barrier. வேலி, smilingly, while smiling. இப்போ ரஸ்லிங்னா நம்ம என்ன படிச்சோம் சொல்லுங்க, சாஃப்ட் சவுண்ட், அந்த லீவ்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்ல அது. டு மேக் அ சவுண்ட் லைக் ட்ரை லீவ்ஸ் ஆர் பேப்பர் மூவிங். போஸ்டட்னா என்னன்னு படிச்சோம், தற்பெருமை பீத்துறது. டு டாக் வித் டூ மச் ப்ரைடு. கிராப்டுனா என்ன, சடனா ஒரு ஐட்டமை எடுக்கிறது, கிராப் த ஆஃபர். டு டேக் சம்திங் வித் அ சடன் மூமெண்ட். ட்ரிபிள்டுனா என்ன படிச்சோம், ஸ்மால் டேப்ஸ் ஆஃப் மூவிங் பால். பாலை வந்து அப்படியே பயங்கரமா ஃபோர்ஸா அடிக்காம டு மூவ் டுவர்ட்ஸ் இன் அ தின் ஃப்ளோ டு மேக் அ லிக்விட் மூவ் இன் திஸ் வே. மைல்டா அடிக்கிறது. தட்டுனா என்னது, ஹெவி சவுண்ட் மேட் when a heavy object hits something else. இப்போ ஒரு பால் எடுத்து நம்ம கதவு மேல அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, டொம் அப்படி ஒரு சத்தம் வரும்ல அது. ஹீப்னா என்னது, குவியல். a messy pile of things thrown on top of each other. wondered, thought about something because you were curious or wanted to know the answer. unawareனா அதை பத்தி நாலேஜ் இல்லாதது, not knowing or not noticing about something happening around you. Answer the following questions. What was Gopi doing in the veranda? First Gopi என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தாரு. Gopi was sitting in the veranda reading a book.
What sound did Gopi hear before he went to the garden? First அவருக்கு ஒரு rustling sound அப்புறம் ஒரு thud sound கேட்டுச்சு இல்லையா? He heard something rustling past and then falling with a thud in the ground. Describe Gopi's search for the ball. எப்படி சர்ச் பண்ணாரு? ஃபென்ஸ் கிட்ட, வேலி கிட்ட ஏதாவது இருக்கா அந்த கிராஸ் சைடு பார்த்தாரு. அதுக்கப்புறம் புஷஸ்லயும் பார்த்தாரு, புதர்லயும். அங்கேயும் எதுவும் தெரியல. ஆனா ஒரு ஹீப் ஆஃப் ட்ரை லீவ்ஸோட அந்த மேடு மாதிரி இருந்த அந்த பையில பார்க்கும்போது அதுல தான் ஒரு ஒயிட் ஹாக்கி பால் தெரிஞ்சது. Gopi searched the thick grass near the garden fence, then looked among the bushes but found nothing. Finally, his eyes fell on a heap of dry leaves and there was the ball. இந்த eyes fell on a heap இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலா ஒரு இடியம். ஏன்னா eyes fellனா டைரக்ட் மீனிங் கிடையாது. eyes fellனா அவர் பார்வை அது மேல விழுந்தது. While reading the story again, notice who spoke each line and who they were speaking to. Fill the table, then reveal. இப்போ what was said, for example, look what I found on the heap of leaves. இது யார் சொன்னாங்க? கோபி சொன்னாரு இல்லையா? My father just bought me a brand new football அப்படின்றது வந்து யார் சொன்னாங்க? தீபக். This must be my ball I lost 1 month ago. 4 month agoன்னு சொல்லியிருந்தாரு. யார் சொல்லியிருந்தாங்க இத? மனோஜ். Wait, let me see the ball properly. அது யார் சொன்னாங்க? ரமணி. So first one வந்து I found on the heap of leaves ன்னு சொன்னது கோபி to his friends. Next father வந்து football வாங்கி தந்ததா சொன்னது தீபக் to கோபி and friends. This must be my ball. நான் அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன்னு சொன்னது மனோஜ் to கோபி. Wait, let me see that ball properly ன்னு சொன்னவங்க ரமணி. Who grabbed the ball from Gopi? How did the game start? யாரு சடக்குன்னு வாங்கினாங்க கோபி பால் எடுத்த உடனே, வெளியே எடுத்த உடனே? மனோஜ் தானே. இப்போ மனோஜ் grabbed the ball from Gopi, claiming it was his. Since no one could be sure whose ball it was, the friends decided to play a game with it. Manoj goalkeeper ஆயிட்டாரு and Gopi passed the ball from the center to start the match. Why did everyone laugh at the end? கடைசியில யாருக்குமே அந்த பால் இல்லைன்ற மாதிரி பாலே தொலைஞ்சு ஸ்கூட்டர் காரோட போயிடுச்சு இல்ல? Because Jay's powerful hitter sent the ball flying straight into the basket of a passing scooter, and by the time the children reached the gate, both the scooter and the ball were gone. What would you have done if, like Gopi, you had found a ball that did not belong to you? நம்மளுக்கு சொந்தம் இல்லாதது எது நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? Talk it through. Would you ask around the neighbor, hand it to an adult, or wait for the owner to come looking? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்துல விசாரிச்சு பார்க்கணும். யாருது அதுவோ அதுதான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? Imagine what happens to the hockey ball after the scooter carries it away. Where does it go? Who finds it? எங்க போகும்? மேபி அந்த ஸ்கூட்டரிஸ்டோட ஹவுஸ்ல தானே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு புது டாயா வச்சு அவங்க வீட்ல விளையாடுவாங்க. இல்ல தேவைப்படாத நமக்கு இருந்தா தூக்கி போடலாம். அப்படியும் இல்லைன்னா பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம். மேபி இட் ends up back on a playground somewhere. The scooterist in the story is wearing a helmet. ஹெல்மெட் போட்டிருந்தாரு. ஏன் ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட்? Should the pillion driver, பில்லியன் ரைடர்னா யாரு? பில்லியன்னா பின்னாடி உட்காந்து வரவங்க. இப்போ ஸ்கூட்டர்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கவங்க ஓட்டுறவங்க இல்லையா? ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி உட்காந்து நம்ம போறோம்னா நம்மள பில்லியன் ரைடர்பாங்க. வியர் ஒன் டூ அவங்களும் போடணுமா? A helmet protects the head in case of an accident. தலைக்கவசம் உயிர்கவசம்பாங்க. ஹெல்மெட் வந்து மோஸ்ட் நெசசரி ஒன். நாட் ஒன்லி த ரைடர் ஆஸ் வெல் அஸ் த பில்லியன் ரைடர், அதாவது பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களும் கண்டிப்பா போடணும். எவ்ரி ரைடர் ஷுட் வியர் இட். லெட் us speak and write. Conversation, compound words and AI words. Imagine what Gopi and his friends said to each other after the scooter disappeared with the ball. Here's a starter. Try continuing it yourself. இப்போ கோபி வந்து சொல்றாரு, oh no, our ball just went off in the scooter's basket. அதாவது ஃபைனலா ஒரு கிளைமாக்ஸ் என்ன படிச்சோம்? ஜே அடிச்ச ஷாட்ல வந்து அது பிளே கிரவுண்டோட கேட்டையும் தாண்டி ஒரு பாஸ் ஆகுற ஒரு ஸ்கூட்டர் பேஸ்கெட்ல விழுந்துருச்சு இல்லையா? அப்ப அதை பார்த்துட்டு கோபி சொல்றாரு, ஐயோ பால் போச்சே அப்படின்னு சொல்லும் போது ரமணி, வாட் அ ஷாட் ஜே, ஐ ஹவ் நெவர் சீன் அ பால் ஃபிளைங் தட் ஃபார். அவ்வளோ தூரம் செமையா அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. சும்மா நம்மளோட இமேஜினேஷன்ல சொல்றது. தீபக் என்ன சொல்றாங்கன்னா, நவ் வாட் டு வி பிளே வித், மை ஃபுட்பால் இஸ் அட் ஹோம். என் ஃபுட்பாலும் வீட்ல இருக்கு, நம்ம இப்ப எதை வச்சு விளையாட? மனோஜ் வந்து நெக்ஸ்ட் டைம் லெட்ஸ் ஸ்டாப் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க், லெஸ் வைல்ட் ஷாட்ஸ் தட் வே.
அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டைம் முடிச்சுப்போம். இல்லாட்டி நம்ம எங்க அடிக்கிறோன்னே தெரியாம எங்கேயோ அடிச்சு அது எங்கேயோ போயிடுச்சு. ஜே வந்து சாரி எவ்ரிவன், பட் யூ ஹாவ் டு அட்மிட் தட் வாஸ் அ கிரேட் கேம். சாரி நான் அவ்வளோ தூரம் அடிச்சு விட்டதுக்கு. ஆனா இந்த நல்ல ஜாலியா இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் யுவர் ஓன் 5 லைன் கான்வர்சேஷன் இன் யுவர் நோட்புக். நம்மளுக்கு நம்ம இமேஜினேஷன் படி நம்ம எப்படி வேணா எழுதிக்கலாம். பட் இட் ஷுட் பி அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் டாபிக்ல இப்போ நம்ம பார்க்குறோம்னா ரெயின் பிளஸ் போ ரெயின்போ அப்படி ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்னு சொல்லுவாங்க. சன் பிளஸ் ஷைன் என்னவா இருக்கும்? சன்ஷைன். சன்செட். சன் பிளஸ் ஃப்ளவர் சன்ஃப்ளவர். பேஸ் பிளஸ் பால் பேஸ்பால். பேஸ்கெட் பிளஸ் பால் பேஸ்கெட் பால். வாலி பிளஸ் பால் வாலிபால். இல்ல நம்மளையே கேக்குறாங்க, சன்னு ஒரு வேர்ட் கொடுத்துட்டு நீங்களே ஒரு வேர்ட் எழுதுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட் எழுதுங்கப்பான்னா நம்ம சன் ரேஸ் எழுதலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எழுதலாம், சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் எழுதலாம். பால்ல கேட்டாங்கன்னா பிக்கிள் பால் எழுதலாம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஆப்ஷன்ஸ். ஸ்கூட்டர் ஹேஸ் ஓ இன் த மிடில். These 10 words all have AI in the middle. Okay? Just like scooter, இப்போ ஸ்கூட்டர்ல வந்து என்ன இருக்கு? டபுள் ஓ மிடில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏஐ இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா சேரு, ரெயின், ட்ரெயின், பெயிண்ட், இதுல எல்லாமே ஏஐ வருது பாத்தீங்களா? பிரெயின், ஸ்னெயில், மெயில், செயில், டெய்ல், ஸ்டேர்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஒன் மோர் ஏஐ வேர்ட் நீங்க சொல்ல முடியுமா? கமெண்ட் பண்ணுங்க. Say it out loud before moving to the next slide. இல்ல நீங்க வந்து உங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. கிராமர். இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ், அட்வர்ப்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ்னா என்னது? அட், இன்னு அந்த மாதிரி வேர்ட்ஸ். அட்வர்ப்ஸ்னா என்னது? வேர்பை குவாலிஃபை பண்றது. ஹோமோஃபோன்ஸ்னா என்னதுன்னா ஃபோன்னாலே சவுண்டு, அப்போ ஹோமோனா சேம் சேம் சவுண்ட் வர மாதிரியான வேர்ட்ஸ். A preposition shows the relationship between a noun, pronoun and place, direction, time or position. For example of preposition words எடுத்துக்கிட்டீங்கன்னா in, on, under, behind, at, before, after, with, from, to, of, for இதெல்லாமே. I went dash the shop dash my family. I went to the shop with my family. Can you buy a gift dash me? எனக்காக வாங்குவியா? அப்ப for me. I like to spend time in my garden. என் கார்டன்ல ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும். He got a new car for his sister. Her grandma is originally dash Russiana in Russia. அங்க இருந்தாங்க. An adverb describes a verb, adjective or another adverb, telling us how, where, when or to what extent. Manner, place, time, frequency, degree, interrogative எதுவா வேணா இருக்கலாம். She walks fast. இதுல ஷீன்றது சப்ஜெக்ட், வாக்ஸ்ன்றது என்னது? verb. அவங்க நடந்தாங்க. எப்படி நடந்தாங்க? ஃபாஸ்டா நடந்தாங்க. அந்த ஃபாஸ்ட்ன்றது நடந்தாங்கன்றது தான் குறிக்குது. அப்ப நடந்தாங்கன்றது verb. verb குறிச்சா that is called adverb. He opened the door slowly. அப்போ அவரு கதவை மெதுவா திறந்தாரு. தொறக்கிறதுல தான் எப்படி மெதுவா திறந்தாரு. தொறக்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அப்ப verb. அந்த verb குவாலிஃபை பண்ணனால இது வந்து adverb. ஸ்லோலின்றது. She looked outside to check the weather. Lookedன்றது வந்து verb. பார்க்கிறது. எங்க பார்த்தாரு? outside. So it is adverb of place. ஒரு பிளேஸ் வெளியில பார்த்தாரு. They study hard. படிக்கிறது ஒரு வேலை. எப்படி படிச்சாங்க? ஹார்டா படிச்சாங்க. adverb of manner. The children were playing nearby. playingன்றது வந்து verb. எங்க விளையாடினாங்க? பக்கத்துல விளையாடினாங்க. adverb of place. I have heard this before. heardன்றது வந்து verb கேக்குறது. நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஏற்கனவே அப்படின்றது adverb of time. Sometime I used to go out for refreshments. used to go out. அப்ப go outன்றது வந்து வெளியில போறேன்றது வந்து ஒரு வேலை. எப்போ? sometime போவேன். adverb of time. எப்போ அப்படின்னா adverb of time. I finished my homework yesterday. finished adverb of time. எப்போ? yesterday. I always drink coffee in the morning. மார்னிங்கிறது வந்து ஒரு frequency. நான் மார்னிங்ல எல்லாம் குடிப்பேன். பர்டிகுலரான ஒரு டைம். I always drink a coffee. drinking
coffee is an action. எப்போனா மார்னிங்ல. The water is extremely cold today. Adverb of degree. Extremely cold. எக்ஸ்ட்ரீமா இருந்தது அது அப்படின்றாங்க இல்லையா? அப்போ அந்த டிகிரி குறிக்குது அது. அவ்வளோ ஒரு அதிகமா அந்த மாதிரி. When does the train arrive? Adverb of இன்ட்ரோகேட்டிவ் கொஷினோட சேர்ந்த மாதிரி இருக்குல்ல அரைவ் ஆகும் எப்போ அரைவ் ஆகும் அப்ப இந்த வென்னுன்றது வந்து அட்வர்ப் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ்னா கொஷினிங் டைப் இப்போ ஹோமோஃபோன்ஸ் படிக்க போறோம் ஹோமோஃபோன்ஸ்னா என்னது சவுண்ட் அலைக் சவுண்ட் ஓசை ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அதோட அர்த்தம் வேற வேறையா இருக்கும் ஸ்பெல்லிங்கும் வேறையா இருக்கும் டேப் டு ரிவீல் த டிஃபரன்ஸ் சி இப்போ எஸ்சிஏனா என்னது கடல் எஸ்சிஇனா என்னது பாக்குறது ஓஷன் வாட்டர் இதுவே இது வந்து டு லுக் வித் யுவர் ஐஸ் ஐ இஒய்னா கண்ணு ஐனா நானு பாடி பார்ட் ஃபார் சீயிங் ப்ரொனவுன் ஃபார் யுவர் செல்ஃப் டு டிடபிள்யூஓனா ரெண்டுன்னு அர்த்தம் டூனா என்னது நான் அந்த பிளேஸ்க்கு போறேன் அதெல்லாம் டுவர்ட்ஸ் டைரக்ஷன் த நம்பர் ஆஃப்டர் ஒன் சன் மகன் சன் சூரியன் a male child sunna the star that gives us light no வேண்டாம் அந்த நோனா தெரியும் a refusal no to have knowledge by near done by இதுவே buy னா என்னது to purchase wood past form of will woodம்பாங்க இந்த வுட்டுக்கு அர்த்தம் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய wood வேறு ஒரு வேறுன்றது வந்து என்னது asking a place இது வந்து past tense of wear ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிருக்கோன்றோம்ல அந்த ஊர் வெயிட்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டு பாஸ் வெயிட்னா ஹவு ஹெவி சம்திங் இஸ் மீட்னா சந்திக்கிறது எம்இஏடினா இறைச்சி டு கம் டுகெதர் அனிமல் ஃபுட் வந்து எம்இஏடி குயிக் ரீகேப் என்னென்ன படிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி அதாவது கோபி ஃபவுண்ட் அ பால் பிகம்ஸ் அ கேம் அண்ட் டிஸப்பியர்ஸ் வித் அ ஸ்கூட்டர் இது ஃபுல்லா படிச்சோம் 20 நியூ வேர்ட்ஸ் படிச்சோம் வராண்டால இருந்து ஸ்மைலிங் லீவ் வரைக்கும் லெட்டஸ்ட் திங்க்ல வந்து 6 காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் படிச்சோம் வித் ஆன்சர்ஸ் அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதாவது சன் கூட என்னென்ன வேர்ட்ஸ்லாம் சேர்க்கலாம்னா இப்போ சன்லைட் சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரி சேர்க்கலாம் பால்னா பேஸ்கெட் பால் ஃபுட்பால் அந்த மாதிரி சேர்க்கலாம் இதெல்லாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல படிச்சோம் அப்புறம் கான்வர்சேஷன்ல நம்மளே டெவலப் பண்ணோம் இல்லையா ஃபைனலா இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க அப்புறம் ஏஐ வச்சுன காம்பவுண்ட் வேர்ட்ஸுமே கொஞ்சம் பார்த்தோம் ஸ்னெயிலு ட்ரெயின் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ப்ரிப்போசிஷன்ஸ்னா என்னது இன் ஆன் அண்டர் பிஹைண்ட் அட் பிஃபோர் ஆஃப்டர் வேர்ட்ஸ் வச்சு படிச்சோம் அட்வர்ப்ஸ்னா வேர்பை குவாலிஃபை பண்றது ஹோமோஃபோன்ஸ்னா 10 சவுண்ட் அலைக் வேர்ட்ஸ் பேர்ஸ் படிச்சோம் அதுல இல்ல I hope this video is very useful for all. Please do subscribe our channel Comstar Academy and click the bell icon. Bell iconல நீங்க all கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நியூ வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். Thank you friends. See you in our next video. Thank you so much.